வாங்க சார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம உழவன் ரயில் எஸ்டேட்ட அடுத்தது ஒரு சூப்பரான சைட் வந்து பார்க்குறோம். இந்த சைட்டு பாருங்கள் ஃபுல்லாகவே சூப்பரான இப்போ புதுசாக ஒரு கிணறு வந்து எடுத்திருக்காங்க. அந்த கிணத்தோடைய இது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சைட்டு மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 ஏக்கர் 86 சென்ட்டு. ஆமாங்க. இது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் டு வந்தவாசி ரோடு இருக்கு இல்லைங்களா, அதில் நமக்கு ஜஸ்ட்டு இதில் அந்த டபுள் ரோட்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 2 கிலோமீட்டர்லேயே இந்த வந்து சைட்டு வந்துருங்க. உத்திரமேரூர் ரிஜிஸ்ட்ரேஷன். ஆமாங்க. அதிகமான ரேட்டில் நம்ம வந்து வீடியோ போட்டதில்ல. இருந்தாலும் சரி சைட்டு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோ வந்து சைட்டு வந்து நம்ம எடுத்துருக்குறோம். இடம் வந்து நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போ இது ஃபுல்லாகவே வந்து இந்த வெயில் காலத்தில் கூட இப்போ வந்து மழை காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த வெயில் காலத்தில் கூட நம்ம முன்னாடியே பார்த்த கிணத்துல பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பியூர் ரெட் சாயில். ஆமாங்க. இதில் நெல் பயிர் கூட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதில் ரெட் சாயில் மண்ணில் நெல் கூட போடலாம், கடலக்காய் கூட போடலாம், தேக்கு மரம், அந்த மாதிரி மாமரம், அந்த மாதிரி கூட ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கான சூப்பரான ஒரு இடமா கூட இருக்கலாம். அதிக பேர் வந்து கேட்டிருந்தாங்க ரெட் சாயில் மண் இருந்துன்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த சைட்டு வந்து மொத்தம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த காஞ்சிபுரம் டு வந்தவாசி அந்த டபுள் ரோட்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட் வந்து இருக்குங்க. ரோடு வந்து ஜல்லி ரோடு தான். லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அந்த ஜல்லி ரோடோட ஃப்ரண்டேஜ் வந்து காட்டியிருக்கேன். இது ஜல்லி ரோடோட ஃப்ரண்டேஜ் எத்தனை அடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 120 அடி 130 அடி இருக்குங்க. ஆமாங்க. சைட்டு வந்து பாருங்கள், இந்த நெல் பயிர், இந்த சேடை ஓட்டியிருக்காங்க. இப்போ பயிர் நடுறதுக்கு சேடை ஓட்டியிருக்காங்க. முன்னாடி வந்து அந்த பில்லு வந்து சேடைக்கு நடுறதுக்கான அந்த இது வந்து போட்டிருக்காங்க. அதையும் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே வந்து சைட்டு தான். அப்படியே ஒரே ஸ்கொயராக இருக்குங்க. பக்கத்தில் வந்து லேவுட்டு போட்டிருக்காங்க. அதாவது பஞ்சாயத்து அப்ரூவ்டோட லேவுட்டு. பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாயில். கரெக்டாக இந்த இடத்துல இருந்து காஞ்சிபுரம் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னா 20 கிலோமீட்டர் வருங்க. ஆமாங்க. இந்த பக்கம் வந்தவாசி எத்தனை கிலோமீட்டர் பார்த்தா 20 கிலோமீட்டர் வருங்க. அந்த மாதிரி ஒரு சென்டரில் இருக்கக்கூடிய இடம் தான் இது. உத்திரமேரூர் ரிஜிஸ்ட்ரேஷன், காஞ்சிபுரம் மாவட்டம். ஆமாங்க. ஒரு சென்ட்டின் விலை 30,000 சொல்கிறாங்க. கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது, பேசலாம். பாருங்கள், அது ஃபுல்லாக சைட்டு. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அந்த ஜல்லி ரோடு வந்து நான் காட்டியிருக்கிறேன். பாருங்கள், இது ஃபுல்லாக சைட்டு. ஒரு சின்னதாக ஒரு வீடு ஷெட்டு மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறாங்க. இது கிணறு இருக்குது, இலவச மின்சாரம் இருக்குது. முன்னாடி வந்து நான் காட்டியிருக்கிறேன். கரெக்டுங்களா? பாருங்கள், இது ஃபுல்லாக சைட்டு. அப்படியே ஸ்கொயராக இருக்குங்க. நம்ம ஒரு பென்சிங் போட்டால் கூட போட்டுக்கலாம். இது முன்னாடி இருக்கிறது வந்து வீட்டுக்கு தேவையானது மிளகா, கத்திரிக்காய் அந்த மாதிரிலாம் போட்டிருக்குறாங்க. இந்த சைட்டு பிடிச்சிருந்துன்னா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம். மேலும் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா புதிய புதிய சைட்டோட வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. பாருங்கள், சாயில் எப்படியும் சூப்பரான ஒரு சாயிலாக இருக்குது. பாருங்கள், அந்த கார் நிற்கிது பாருங்கள். கார் நிற்கிற இடத்துல எடுத்து தான் ஜல்லி ரோடு. அங்கே பாருங்கள், ஸ்கூல் வேனு. அது வந்து தார் ரோடு போகுது. அந்த தார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் தூரம் தான் இந்த ஜல்லி ரோடு. அந்த ஜல்லி ரோடு வந்து வேறு ஒரு வில்லேஜுக்கு போகுது. அந்த ஜல்லி ரோடோட ஃப்ரண்டேஜில் தான் நம்மளோட சைட்டு வந்து இருக்குது. ஆமாங்க. பாருங்கள், ஜல்லி ரோடு. ஓகேங்களா? இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டு காட்டுறோம். ஓகே, நன்றி, வணக்கம்.